Hi everyone. So நம்ம 10 days chemistry public study planoட 5th day இன்னைக்கு 16th ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட 5th day. ஸோ இன்றைக்கி நம்ம சேம் 4 chapters நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். 6, 8, 13 and 4. ஓகே. ஸோ 6th chapterலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் 2 marks கொஸ்டினில் கோவலன்ட் சாலிட்ஸ் எடுத்திருக்கேன், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் எடுத்திருக்கேன், ஒய் அயானிக் கிறிஸ்டல்ஸ் ஆர் ஹார்ட் அண்ட் பிரிட்டில், அதுமாதிரி பாயிண்ட் டிஃபெக்ட் எடுத்திருக்கேன். பாயிண்ட் டிஃபெக்ட் படிக்கும்போது டெஃபினிஷன் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினாகவே கொடுத்துருப்பாங்க, பட் கிளாஸிஃபிகேஷனை மட்டும் புக் இன்சைட் பார்த்து படிங்க. அதே மாதிரி இதில் ஒரு குட்டியாக ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். புக் பேக் நம்பர் 4, 18, 22 அண்ட் 23. ஸோ 4மே படிச்சிருங்க. ஸோ 6th லெசன்லேருந்து 2 marks இது எல்லாமே எடுத்திருக்கேன். தென் 3 marks சைட் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒன்று டெட்ராஹைட்ரல் வர்சஸ் ஆக்டாஹைட்ரல், இன்னொன்று ஹச்சிசிபி வர்சஸ் சிசிபி. அண்ட் 5 markல ஒரே ஒரு 5 mark தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலைன் அண்ட் அமார்ஃபஸ். இதுக்கு கடைசி பாயிண்ட்டாக ஈச் ஒன் கிறிஸ்டலைனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் அமார்ஃபஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. தென் 8th லெசன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பஃபர் இண்டெக்ஸ், அது மாதிரி இந்த பக்கம் 3 marksல பஃபர் சொல்யூஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிஹெச் அண்ட் பிஓஹெச், கம்பேர் அயானிக் ப்ராடக்ட் அண்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்ட். இந்த 4மே எனக்கு புக் இன்சைட் கொஸ்டின்ஸ். ஒரே ஒரு புக் பேக் கொஸ்டின் தான், ஒன்று லவ்ரி ப்ரான்செட் இல்லாட்டி வாட் இஸ் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ்ன்னு கேட்பாங்க. ஸோ ஒரு புக் பேக் கொஸ்டினும் மிச்சக்கூடிய 4மே எனக்கு புக் இன்சைட் கொஸ்டினாக எடுத்திருக்கேன். தென் 13th சாப்டர்லேருந்து இன்றைக்கி நம்ம 2 ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் மட்டும் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஒன்று மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், இன்னொன்று ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரோபிக்ரின். இந்த 2 ரியாக்ஷன்ஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ படிக்கும்போது நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். தென் 4th லெசன்லேருந்து ஒரு 4 புக் பேக் கொஸ்டின்ஸ் 1, 2, 3 அண்ட் 24. அதுமாதிரி 5 marks சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 13th லெசனோட முக்கியமான ஒரு டைரக்ட் 5 mark கொஸ்டின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி எலிமெண்ட்ஸ். இது ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு படிச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இது இன்றைக்கான பிளான். இன்றைக்கி பிளானை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம், இந்த எல்லா கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னியோடு நம்ம லெசன் 6 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 3 சாப்டர் முடிச்சிருக்கோம், 1, 7 and 11. இது இன்னையோட பிளான் படி போயிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம லெசன் 6 கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இன்னமும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எப்படி படிக்கன்னு தெரியல, கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளோட அந்த 10 days ஸ்டடி பிளானை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஸ்டில் தேர் ஹேவிங் சம் டைம். ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம நல்ல பப்ளிக் போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 150 கொஸ்டின்ஸாக படிச்சுட்டு போக முடியும். ஓகே, தேங்க்யூ.